வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு, கார்டில் மாற்றம் திருத்தம் செய்ய சிறப்பு குறைதீர்ப்பு முகாம், அரசு முக்கிய அறிவிப்பு. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் உள்ளனர். ரேஷன் அட்டை என்ற இந்த குடும்ப அட்டைகளை பயன்படுத்தி சாமானிய ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுகிறது. அத்துடன் இந்தியாவில் இந்த ரேஷன் அட்டைகளானது முக்கியமான ஆவணங்களாக ஒன்றாக உள்ளது. இந்த பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் 19 மண்டலங்களில் உதவி ஆய்வாளர் அலுவலகங்களில் 12/7/2025 ஜூலை 12 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. குடும்ப அட்டைகளின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, மற்ற செயல்களை மற்றும் அங்கீகாரப்பட்ட உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசு. மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தைகளில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகளை குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம்களில் தெரிவித்து குறைகளை விரத்தி செய்யலாம் என்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னையிலும் 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.